சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பத்தா வந்து அந்த சித்தர் சொன்ன விஷயத்த அங்க போன் பண்ணி சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழும் சேதுவும் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. என்ன மச்சி இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தமிழ்கிட்ட அப்பத்தா சொல்றாங்க, நீ எக்காரணத்து கொண்டும் கீழே யாரையும் கூட்டிட்டு வந்துடாத தமிழ். ஏன்னா இங்க ஒரு சாமியார் இப்படி சொல்றாரு, அதுவும் இந்த கிராம மக்களும் அதேதான் சொல்றாங்க. விஷம் தலைக்கேறி அவங்க உடனடியா செத்துருவாங்களாண்டி அப்படின்னு அப்பத்தான் அழுகுறாங்க. சரியா மச்சி, நான் இப்ப திரும்பவும் அவங்க எல்லாத்தையும் அந்த காட்டு பங்களாவுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு தமிழ் திரும்பவும் அந்த காட்டு பங்களாவுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா வண்டு திரும்பவும் இருக்கு. அங்க சேது தீப்பந்தத்தை வச்சு எல்லா வண்டையும் அடிச்சு விரட்டி எல்லாத்தையும் திரும்பவும் அந்த ரூம்குள்ள வச்சிடறாரு. அப்புறம் பார்த்தா இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு தமிழும் சேதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க உள்ள ஒருத்தர் சொல்றாரு, இதுக்கு வேற வழியே இல்லாமா, இதுக்கான மாத்து மருந்து ஒரு அடர்ந்த வன காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருக்குமா. அங்கதான் இந்த குழந்தைகளோட மொத்த கூட்டமும் இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் அந்த மாத்து மருந்து இருக்கு. அந்த மருந்து எடுக்கிறது அம்பட்டு பெரிய லேசான விஷயம் இல்லமா. அந்த மருந்து எடுக்க போனவங்க யாரும் உசுரோட வந்ததாவும் கிடையாது. இப்போ ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட சொன்னாலும் அவங்களால எந்த உதவியும் பண்ண முடியாதுமா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் கேக்குறாங்க, இல்லங்க நான் கண்டிப்பா போய் அந்த மாத்து மருந்தை எடுப்பேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் சேது சொல்றாரு, ஆமா எங்க இருக்கு அந்த இடம் அப்படின்னு சேது அந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் தமிழும் சேதுவும் வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சேது சொல்றாரு, நீ எதுக்கு இங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல நீங்க ஒரு ஆளா நான் உங்களை விட மாட்டேங்க, உங்க கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேது கூடயே கிளம்புறாங்க. சின்னம்மா எனக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, எதா இருந்தாலும் இங்க கீழே டாக்டருக்கு போன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் கிளம்பி போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்க பார்த்தா நிறைய சத்தங்கள்லாம் கேக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தமிழ் அப்படின்னு சேது சொல்லவும், நீங்க பயப்படாதீங்க, நம்ம மாமா உசுரை காப்பாத்தணும். அந்த வண்டு எப்படியாப்பட்டதா இருந்தாலும் சரி நம்ம மாமா உசுரை காப்பாத்தியே தீரணுங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு சேது தமிழை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, சந்தோஷமும் படுறாரு. இந்த விஷயம் போஸுக்கு தெரிய வருது, என்ன இவங்க எல்லாம் இங்க செத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த விஷயம் போஸுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வண்டு கடிச்சுதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அமைச்சரை வண்டு கடிச்ச விஷயமும் போஸுக்கு தெரிஞ்சிருது. அப்போ நம்ம வந்த வேலை மிச்சம். எப்படியும் அந்த தமிழ்ச்செல்வி காட்டுக்குள்ள போயிட்டு உசுரோட வரமாட்டா, நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, ஒரே கல்லுல 3 மாங்கா அப்படின்னு இந்த போசு நீதிமாறனும் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அப்பத்தான் அழுதுகிட்டு இருக்காங்க, ஐயோ எங்க வீட்டு பிள்ளைக்கு இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க தமிழும் சேதுவும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போமா தமிழ், உன்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல ஒரு பாம்பு வந்துருது. எங்க அங்க பாம்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா சேது அந்த பாம்பை தீப்பந்தத்தை வச்சு அங்கிட்டு தள்ளி விட்டுறாரு. அந்த பாம்பு தீய பார்த்துட்டு ஓடிடுது. தமிழ் சொல்லல அப்படின்னா சேது அந்த பாம்பு கொட்டி இருக்கும். தமிழ் சேதுவோட உசுர அந்த இடத்துல காப்பாத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது நல்ல மழை பெய்யுது. காட்டுக்குள்ள மழை பெய்யறதுனால தீப்பந்தமும் எரிய மாட்டேங்குது. அப்புறம் கடவுளே எங்களுக்கு சோதனை இப்படியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பறவை வருது. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பேசுது. அந்த பறவை பேசுனதை கேட்டதுமே தமிழுக்கு சேதுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிருது. அப்புறம் அந்த பறவை சொல்லுது, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகுது. கடவுளா பார்த்து நமக்கு இந்த பறவை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த பறவை பின்னாடியே போறாங்க. அப்புறம் அந்த பறவை பார்த்து கவனமா வாங்க, இங்கதான் அந்த வண்டு கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டு பறந்து அந்த பறவையை கொட்டிடுது. அந்த பறவை செத்து கீழே விழுந்துருது. ஐயோ இப்படி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதும் அந்த பறவையை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு.